நம்ம திரைத்துறைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா இப்போது ஜெயம் ரவி அவர்கள் அஃபிஷியலாக ஆர்த்தியை வந்து நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீகலாகவே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் இது பெரிய இடிதான். 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் கசிந்தது. அவங்களுக்குள்ள ஏதோ பிரிவினை உண்டாயிடுச்சு, அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு, 2 பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வெறும் ரூமர்ஸ் தான் அப்படின்னு பல பேரும் சொல்லப்பட்ட நிலையில் இது உண்மையா அப்படின்னு அவர் வாயாலே இப்போ சொல்லியிருக்காருங்க. அண்ட் ஜெயம் ரவி அவர்களுக்கு 2009 கல்யாணம் ஆயிருக்கு. இவர் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காரு. இவர் ஆர்த்தி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு அவங்களோட இன்டர்வியூஸில் நிறைய தடவை ஆர்த்தி சொல்லியிருக்காங்க. ரொம்ப பொசசிவான கேரக்டர் ஜெயம் ரவி. ஈவன் அவங்க அம்மா கிட்ட பேசினாலே ஜெயம் ரவிக்கு கோபம் வரும் அப்படின்ற மாதிரி, அண்ட் ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஆர்த்தியே வந்து அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவர் இப்போது ஆர்த்தி கிட்ட அவர் தான் டைவர்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நியூஸும் வருது. ஸோ எது உண்மை, என்ன தான் அவங்களுக்குள்ள பிரிவினை அப்படின்றது அவங்க ஃபேமிலி இஷ்யூவாக இருந்தால் கூட ஒரு ஆக்டர் அப்படின்னும் போது அவருடைய வாழ்க்கையும் பேசப்படும் நிலையில தான் இருக்குது. அண்ட் அவங்களுக்குள்ள என்ன பெரிய கருத்து வேறுபாடாக இருக்கும் அப்படின்னா பல தரப்பட்ட நியூஸ்கள் வந்துட்டுருக்கு. என்னென்னா ஆர்த்தியோட அம்மா வந்து ஜெயம் ரவியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பண விஷயத்தில் அப்படின்ற மாதிரி. இல்லை ஜெயம் ரவி வந்து பொன்னியின் செல்வனில் ஷூட்டிங்க்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கையே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியும் பல தகவல்கள் வந்து அன்அஃபிஷியலாக தான் தகவல் வெளியாயிருக்கு. இது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. பட் அவங்க 2 பேரும் டைவர்ஸ் ஆகிட்டாங்கன்றது இப்போது ஜெயம் ரவியே அஃபிஷியலாக சொல்லிட்டாருங்க. அண்ட் ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ மட்டும் வச்சுருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்கு ஆனிவர்சரி வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. சூப்பராக அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொலாப் பண்ணி செம்ம சூப்பராக நீ இல்லாமல் நான் இல்லை, நீ தான் என் வீக்னஸ், நீ தான் என் ஸ்ட்ரென்த்து, எல்லாமே எமோஷன் அப்படின்ற மாதிரி நிறைய கேப்ஷன்ஸோட அந்த வீடியோ இன்னும் டெலீட் செய்யப்படாமல் தான் இருக்குது. ஆனால் ஆர்த்தியோட இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியோட எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே டெலீட் செய்யப்பட்டுருச்சு. இப்போ ரீசெண்டாக நடிகர்களான தனுஷ், நம்ம ஜிவி பிரகாஷ் இவங்க எல்லாமே வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அண்ட் அடுத்து இப்போ ஜெயம் ரவின்னும் போது ஒரு பெரிய இடியாக தான் இருக்குது. அடுத்தடுத்து அப்படின்ற மாதிரி இது ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனாலும் அவருடைய கருத்து என்னன்னு பார்த்திங்கன்னா, வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம். ஒவ்வொன்றும் அதன் சொந்த அனுபவங்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது. என்னுடைய பயணத்தை படங்கள் வாயிலாகவும் திரையில்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும், திரைத்துறை நண்பர்கள், பத்திரிகைகள், ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள், என் ரசிகர்கள் என அனைவரிடம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகின்றேன். எனவே மிகவும் கொஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன். நீண்ட கால யோசனை மற்றும் பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன். இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டது அல்ல. என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களுடைய நல்வாழ்விற்காகவும் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் எனது தனி உரிமையும் எனது நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்க அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவருடைய சம்மந்தப்பட்ட நெருக்கமான உறவு அப்படின்றது யார், அவங்க பசங்களை சொல்கிறாரா இல்லை யார் அப்படின்றது தெரிய வரல. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தான் அந்த பசங்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மன ரீதியாக நல்லா ஒரு எக்கனாமிக்கலாக பிரச்சனை இருக்காது. பட் மன ரீதியாக அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி 2 பேருமே வந்து பேர் சூப்பராக இருக்கப்பா அப்படின்னு பலராலும் சொல்லப்பட்ட ஒரு பேர் தான். இந்த பேர் பிரியறதுல பலர் வந்து அவங்க ரொம்பவே வருத்தத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க. என்னதான் அவங்களுடைய பர்சனலாக இருந்தாலும் இது வந்து பல பேருக்கு ஒரு மன உளைச்சலை தருதுன்னு தான் சொல்லலாம். அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான். இருந்தாலுமே ஒருத்தவங்க மேலே உள்ள இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க இப்படி பிரியிறாங்களே என்ற ஒரு வருத்தத்தை தான் அளிக்கிறது. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த முடிவு வந்து ஈஸியாக அப்படி ஜாலியாக எடுத்துருக்க முடியாது. கண்டிப்பாக 2 மனங்களுக்கும் அவ்வளோ வலி வேதனைகள் இருந்திருக்கும். பட் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. பட் இது கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் அந்த சகிப்புத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் சொசைட்டியில் ஏற்கனவே இல்லாத மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பேட் எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.